நான் வந்து அண்ணாக்கு ஒரு கேக் கொண்டு கட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு கேக் வேண்டுறதுக்கு போறாங்க ரெடியானன்றாங்களே அதுக்கிடையில சின்னதா ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிறந்தாக்காரன போகணும். எங்க பிறந்தாக்கார் to you, happy birthday to you. கேக்கு தீத்தினா அப்புறம் நான் பாடுறேன் கையில கொண்டு வரேன் செந்துறேன். நான் செஞ்சேன் விளக்குமார கொண்டு வரேன். சிலவளை வேணும் நான் சொல்லி விட்டாரு அதிரியாண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் கண்ணுக்கு சூரியன் குத்துது கெவியா குத்துது. அது இந்த பக்கம் இன்னும் கூட குத்துது. என்னவா குத்துது? கெவியா. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணியில் எங்களுடைய சின்னண்ணாக்களுடைய வீட்டிற்கு வந்து நிற்கிறோம். ஸோ என்ன தேவைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவுடைய பிறந்த நாளுட்டை, அதாவது வந்து அவருடைய வயது என்னென்னு சொல்லி கேட்டு நாங்கள் சரியான வயசு என்னன்னு சொல்லல. அப்போ வீடியோவில் கட்டாயம் அவருடைய வயசை கேட்கத்தான் வேணும். அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையிலே இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போட்டு ஸோ ஏஞ்சல்வியில் ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்து போட்டு இப்போ வந்து பின்னேற டைமாக வந்து அண்ணாக்கு ஒரு கேக் கொண்டு கட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு கேக்கு வேண்டுறதுக்கு போகிறாங்க ரெடியானன்றாங்களே அதுக்கிடையில சின்னதாக ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருந்து ஒரு ஆள் கொண்டு வந்ததோ 6 ரூபா மேலே இருந்து கொண்டு வந்தது ஒரு பறவை கொண்டு வந்து. ஆனால் இது பிள்ளையா நீங்கள் கதைக்கிறது புரியா? அவனை முன்னுக்கு வச்சு கொண்டு போய் கதைக்கிற பிள்ளை பறவைண்டே பிள்ளைங்க இருக்கும். என்ன பறவைண்டு. ஓகே, அப்போ கேக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய செந்தூரன் அம்மாக்குன்னு சொல்லி அவங்க வேண்டி கொண்டு நீங்கள் அவன்கிட்ட பட்ட பேரை தானே வரையா சின்ன நீங்கள் அப்போ செந்தூரன் அம்மா வந்து கேக்கு வேண்டிட்டு வந்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு வந்து கேக் வேண்டுற காசு வந்து மிச்சம். இல்லாட்டி இப்போ செந்தூரன் வந்து கேக் வேண்டி கொண்டு வராட்டி இப்போ நாங்கள் போகிறது தான் ஒழிக்கிட்டாங்க. ஒரு சர்ப்ரைஸாக வந்து விளக்குமாறு நான் அதை கையில் கொண்டு வர அப்படித்தான் நினைச்சேன். நான் உண்மைக்குவேன் நான் ஒரு நாளும் அதை காணையில் அதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் உண்மைக்குமே வந்து நோமலான பிறந்த நாளான நோமலாக ஒரு கேக் கண்ட வேண்டி கட் பண்ணிட்டு போனால் தெரியுற மாதிரி தான் வந்த நாங்கள். ஆனால் செந்தூரன் வந்து வித்தியாசமாக ஒரு 2 விளக்குமாரம் பண்ணியிருக்காரு. கேக்கோட சேர்த்து 2 விளக்குமாரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளக்குமாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலுமே விளக்குமாரன்னு சொன்னால் இடங்களை வந்து சுத்தம் செய்யும். ஆனால் இவர் கொண்டு வந்திருக்க விளக்குமார் வந்து இடங்களை குப்பையாகும். ஸோ அப்படியான ஒரு விளக்குமாரத்தான் செந்தூரன்டே கொண்டு வந்திருக்கார். ஸோ அந்த கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குமாரை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு வந்து பாருங்கள். கையில கொண்டு வர செந்துறேன். நான் விளக்குமார கொண்டு வரேன். சிலவளை வேணும் நான் சொல்லி விட்டாரு அதிரியாண்டு. பிறகு கீழே பார்த்து தந்து இது படியாண்டு என்னப்பா கொளுத்துறாரு எல்லாம் உரிச்சு போட்டு கொளுத்துவேன். ஆனா உண்மைக்கு எந்த பக்கம் பத்த வைக்கிறது அதெல்லாம் போறோங்க காட்டுவோம். நான் நிக்க மாட்டேன். அதான் சொல்லி திரியெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் உரிச்சு போட்டு திரி இருக்கு. திரியில கொளுத்தி விடுறது. என்னப்பா நான் நிக்க மாட்டேன். ஆனா நாங்க உண்மைக்கு நினைக்கல இப்படி எல்லாம் படிக்கலாம் வேண்டி இன்றைக்கு சொல்லி செந்தூரன் ஏன் வேண்டி இருந்தாலும் தெரியல திடீர்னு. ஆனா இதே வரும் போல ஒரு 2500-3000 கிட்ட வரும் போல. ஏன்னா செந்தூரன் வருமோ எவ்வளோ 2600 தேவையில்லாத வேலை. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இப்போ எல்லாம் கடாப்படாலாம் படித்து முடிஞ்சிடும். அப்போ அண்ணா சொன்னான், நீங்களும் தான் இருக்கிறீங்களே கொண்டு வராமல் கையாட்டி கொண்டு வாரீங்க அந்தபடியும் கேக்கு இதெல்லாம் கொண்டு வருது என்று சொல்ல நான் சொன்னேன் எங்களோட தம்பிகிட்ட பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து கேக்கு இது படி ஒன்றும் கொடுத்தையில உனக்கு இந்த கிழட்டு வயசில் படிக்க பேசி போட்டு
இருக்கிறோம். அதாவது வந்து இப்போ நோம்பலாக வந்து ஸோ வெளியில் கேக் கொண்டு வெட்டுறதுக்கான நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு முதல்ல இந்த வடியை கொளுத்துவோம். பிறந்த நாள் காரனையும் கூப்பிட்டு பிறந்த நாள் காரனை கையால் வடியை கொளுத்துவோம். நல்லா இருக்குமே. நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். வெடி கொளுத்துறோம், ஒட்டு வெடி கொளுத்துறாலும் நிக்க மாட்டேன். அப்படி இருங்க. நாங்கள் மூலையில் நிற்கிறோம். நான் வீட்டுக்குள்ள வைக்கிற தண்ணியோட எந்த வச்சு கொளுத்துனா நல்லா இருக்கும். அந்த வயல் தொங்கல் வயல் வந்து கொளுத்துறோம். அங்கே தொங்கலுக்கு இந்த ஓடத்தை பக்கத்தை வச்சு இதுக்குள்ள நட்டு போட்டு கொளுத்துலாமே பறக்குமா பறக்குமோ. மற்றது வந்து உண்மைக்கு வந்து பெரிய அளவான செலிப்ரேஷன் இல்லை. சும்மா நார்மலாக கேக் கொண்டு கட் பண்ணுறதுக்கு தான் வந்து நாங்கள். இப்போ இந்த வெடியை பார்த்தோன்னு நீங்கள் எனக்கு நாங்கள் பெரிய செலிப்ரேஷன் இல்லை, நார்மலான செலிப்ரேஷன் தான். இந்த ஆள் வந்து தெரிஞ்சு இந்த எப்படி பொட்டு வச்சுட்டாங்க. அம்மா பொட்டு வைக்கிறது இந்த முடக்கில் இருந்தால் வைப்பா ஒரு 7 பொட்டு வச்சு கொளுத்து. எப்படி எப்படி அப்படி ஏஞ்சிம்மா வைக்கிறது இங்கே பாருங்க ஆளை பாருங்க. பொட்டு வைக்கிறதுக்கு இன்னும் உடம்பு இருந்தா நீ வச்சு விட்டுருப்பா. பாவம் பின்னாடி பக்கம் வச்சிருக்கா உண்டு. இவனுக்கு வச்சா தெரியும் வச்ச என்னடா தெரியல. ஓகே, அப்போ நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெடியை வந்து முதல்ல கொளுத்துவோம். இந்த பாருங்க இவன் அண்ணாவுடைய 2 சீமாட்டிகள். இன்னொரு ஆள் வர போகிறா என்ன தம்பி விருப்பமோ தங்கச்சி விருப்பமோ? உனக்கு என்ன விருப்பம்? தம்பி விருப்பமோ தங்கச்சி விருப்பமோ? தம்பியே தம்பியே விட்டு கொடுக்கல. பார்த்தீங்களா, அண்ணாண்டு மூத்த அண்ணாண்டு சொன்னாலே ஒரு பொறுப்பான அண்ணா தான். அது வளர்ந்தாலும் சரி வளராட்டியும் சரி பொறுப்பு தானே. நீங்க நல்ல பிள்ளையே அச்சா பிள்ளையே. எத்தனாம் பாவம் படிக்கிற? 2ஆம் வகுப்பு. 1ஆம் வகுப்பு என்ன 1ஆம் வகுப்பு? 1ஆம் வகுப்பு. சரி, அப்போ நாங்கள் வாங்க இந்த வடியை முதல்ல கொளுத்துவோம். இப்போ நாங்கள் வந்து வடியை வந்து வயல் வெளியில தான் கொளுத்த போகிறோம். இங்கே வாகனங்கள் எல்லாம் காட்டுவோம். நிறைய மாமா ஆட்டின் வயலுக்கு கொடுத்த பேசுமா நீ? இந்த பாருங்க இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நடக்குன்னு சொல்லி மாப்பிள்ளைய கண் கொண்டு வாக்கினாங்க. மாப்பிள்ளைய கூப்பிடுங்க மாமா. மண்ணை எல்லாம் அணைச்சு விட்டு அனுப்பிங்க. பார்த்து அம்மூட்டு வெளியில இருக்கு. ஓ வடிவா நீ பிக்க மாட்டேன். நீங்களே சொல்லிக்கணும் வாங்க இல்லாட்டி. இப்ப சொல்ல மாட்டேன், உங்களை கூப்பிடக்கான்னு சொல்லுவீங்க. நாங்கள் கூப்பிடக்க நீங்க வந்தா சரி. ரைட், இதுல பக்கத்துல நிக்க கூடாது. ஐயோ என்ன ரைட். இப்போ வந்து நாங்கள் வடியை கொளுத்தப்புறம் பிறந்தநாள்காரனை அன்போட மகளை கலைக்கின்றோம். வாங்க பிறந்தநாள்கார். இந்த பிறந்தநாள்கார் 3 பேரோட வர புள்ளைய நிக்க கூடாது. பிறந்தநாள்காரனை போகக்கூடாது. எங்க பிறந்தநாள்கார்? இப்ப நீ சொன்னீங்களா? அப்ப நாங்களும் பழிக்கிட்டு இருப்போம். சரி 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 வந்துட்டீங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர், மை பிரதர். ரைட், இப்போ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு திண்டுவாங்க. அப்போ உங்களுடைய கையாலே இதை வந்து நீங்கள் பற்ற வைத்து இது கொடுக்குறதுக்கும் அதுக்கு வழியும் என்ன வேணுமா? தம்பின்னு சொல்ல ஆசையா தம்பி எடுக்க வாய்ப்பு எடுக்குது. நல்ல செலக்ட். கையை நடிக்கணும். என்ன இப்படி கொடுங்க. எல்லாம் ஓடுறோம். ரெடியாக நீங்கள் ஓடிடுவீங்க. மா ஓடிடுவேன். போனேன் கீழே விட்டுட்டு ஓடிடுவேன். தம்பி கண்ணாடி
கண்ணாடி கலட்டு இல்லடி காத்துல தம்பி மாமா இந்த மனச்சாட்சிலாம் விட்டுட்டு போட்டீங்களேன்னு சரி நாங்க அப்படியே இங்க போவோம் அரங்கத்துக்கு வா வா மனமகனே வாங்கோ 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 ஓகே இப்போ வந்து கேக்கை வந்து ரெடி பண்ணுவோம் என்ன ஸோ இதான் வந்து நாங்கள் அண்ணாக்காக வினக்கடை பிடிச்ச டெக்கரேஷன் இன்னைக்கு வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு டெக்கரேஷன் தான் பிடிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க அண்ணா கண்டைக்கு ஆனந்த கண்ணீர் வந்தாலும் தரும் இல்லையோமோ கட்டாயம் தரும் தானே நீங்கள் தலையை ஜீவி மயில் எடுத்து ஓட்டிதாங்க என்ன இதை கொண்டு கவனம் வைங்கோ அவங்க கொடுக்கணும் கிடக்காட்டு திருப்பி அப்படம் பொறுங்க பொறுங்க வாருந்தா பாருங்கோ கேக்கு நாங்கள் மெதுவாக ஆமாம் கரைஞ்சிட்டேன் இல்லை இல்லை கரையிலே நான் கரைஞ்சாலும் கரண்டியால் அழுத்தித்தலாம் தானே ரைட் இந்த வந்துங்க ஹாப்பி பர்த்டே மாமா அப்படி லைட்டாக திரிச்சுவேன் ரைட் இதான் வந்து கேக்கு ஸோ கேக்கு பக்கத்தில் வைக்கிற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து நார்மலாக ஒரு கேக்கோடைய நிகழ்வை முடிக்கலாம் என்ன செந்துரன் எப்படி மடித்து போட்டு கீழே வச்சு விட்டா கொஞ்சம் அங்கால கரைஞ்சி நிற்கும் என்ன எத்தனை போயிருக்கா ரைட் இங்க இவர் மறைக்கிறார் முன்னுக்கு இருந்து கேக்கு தருவோம் தருவோம் கேக்கு தருவோம் ரைட் இல்லை இல்லை சோடா வேணும் அதை நான் குடிப்பேன் ஒரு ஆளுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வைக்கிறீங்க ஒன்றை வைக்கிறது ஒன்றை இப்படி சுற்றுறாரு அதான் 2 மணி இருக்கு ரைட் வாங்க எங்களுடைய அரங்கத்துக்கு எங்களுடைய பிறந்தநாள் மாமாவை அன்போடு அழைக்கின்றோம் வாங்க வாங்க அது கடைசியாக நாங்கள் அடிக்க எப்படி எங்கேப்பா கண்ணாடி 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 நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணுவோம் கட் பண்ணி போட்டு அண்ணா அதை கேட்போம் டெக்கரேஷன் என்ன மாதிரி இருக்கு அதில் என்ன மாதிரி இருக்குன்றதை கேட்போம் எங்கேயாவது இப்படி இருந்தாலும் வச்சு யாரும் கேக் பண்ணி பார்த்துருக்கீங்க அதான் நீங்கள் சில வச்சிருக்கிறதுக்காக இருக்கும் நல்லா வச்சுக்கலாம் இருக்கிறத கொண்டு சிறப்பாக செய்கிறாங்களாம் நாங்கள் அது உங்களோட பிளானை போட்டு அது உங்களோட பிள்ளைட்டு வயசில் இப்படிலாம் செய்யணும் அவசியமே இல்லை என்ன செய்யறது தெரியும் நீங்கள வயசு கொண்டு எங்க ஜெயிக்கிறது இல்லை 2 பேரும் காணும் சரி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க என்ன செய்யுது இதை முதல்ல கொளுத்துங்கோ இதை கொளுத்துங்கோ அப்படி சுற்றி போட்டு உங்களை பிள்ளைகளுக்கு சித்திரம் எப்படி தாங்க அது உங்கள்கிட்ட தான் இந்த படியை கொளுத்திட்டு போட்டு வந்துட்டீங்களோ ரைட்டு அண்ணி பாட்டு பாடுற கடையாக இருக்கிறீங்களா உங்களை கொள்ளலாம் பாடணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் காத்து காத்து விடாத என்னடா பரணிக்காரனுக்கு வந்த சோதனை ஈரப்பட்டுதா இதில் வடி ஒழிச்சாங்க பாத்ரூம் அங்கே பார்த்து அனுபவத்தை ஆரக்கொண்டு வச்சுக்கிறேன் நெருப்படிகளாக வந்து உங்களை விட கலவரத்து வந்து போகிறோம் சந்தோஷப்படுறேன் இப்போ இதான் நடக்குது போல இருக்குது வீட்டையெல்லாம் திருப்பேன் டபுள் குஜெட்
ஃபுல்லாக கொடுத்துவீங்க போல ஆண்டா வந்து ஒருவேளை கண்ணாடி தெரியல கொளுத்தி போட்டு கண்ணாடி போடலாம் பொம்பளாங்க இருக்கு குச்சி முடிஞ்ச அப்புறம் கையை கொடுத்துருவாங்க இப்போ கையில் நடக்குது கையை கொடுத்துருவாங்க அப்பன் சொல்லுமா சும்மா பாட பாடுங்க சுத்தமோ Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. கை தட்டுங்க அவன். எப்படி அடிமா போட்டா. ஆல் புரட்சி போடு மாமா. இப்படிதான் மயிலாடுதுறையில் ஒரு எம்ஜிஆர் சொல்லுவாங்க. ஆனா அது வாடி. இதுக்கு போலாங்கடா கொஞ்சம். இன்னொரு 2 கிராம் கூட்டேன். இனி எழுந்திரோம் நீங்கள் தெரிஞ்சிரோம். இந்தாங்க. நீ என்ன செய்யறது? இனி கேக்கை கட் பண்ணி உங்களுடைய மனைவியோட பயந்து கொள்ளுங்க. இது கேக்கு என்னடா இந்த கத்தி தூட்டணும் கூறினாங்க போட்டுட்டேன். ஓ ஓட்டுங்க. வாங்க வாமா அவங்க வாருப்பாங்க. நானும் மாட்டு அவனை தெரியலையா அண்ணா என்ன கிஃப்ட்களோட எல்லாம் பாரா அவண்டு அண்ணா அவனுங்கோ நான் பார்த்துட்டுல. ஆனா இது கூடுதல் அங்க விசேஷத்துக்கு வரைக்கும் கப்புள்ஸா வர வேலை பண்ணிக்கலாம். ரெண்டு நாள் காரணம் தான் போல் தீத்துறது இஞ்சி எல்லாம் தலைகளா நடக்குது. வரேண்ணா தான் கை கழுவே இல்லையா? ஆமா அப்பாக்கோ அப்பாக்கு கிட்ட போய் காட்டு வா. தலை மேல சுத்திக்கலாம். என்ன 2 கலர் வந்திருக்கு. அவன் உங்களை பாட்டும் பாடுறான் மேலே போனும். ஐபோனா அதுவும் ஐபோன். இது ஐபோன் உங்களுக்கு வாசிக்க தெரியாது. அவர் தன்னவர் அவர் தான் சொன்னவர். பெட்டி மட்டும் அப்பா போனதா பொடிவான போன். என்ன போன்? சும்மா அழுகுறாரா குண்டக்கொண்டு. என்ன சொல்லி பாக்கு இந்த கிஃப்ட்டுக்கு தள்ளிடுவோம். உண்மையா கிஃப்ட் தானே இல்லாட்டி முதல்ல வேணி இந்த வச்ச போன தாராவா உண்மையாவோ? ஓ புதுசா எடுத்து என்னடா இல்ல முது போன் இல்ல உண்மைதான். அப்ப என்ன பேச்சோண்டே காணல. சும்மா இருந்தவங்க ஏன் திடீர் 2 போன் எடுத்து கொண்டு வந்திருக்கா? போன் இல்ல கதைக்கு அதான் போன் என்னோட கதைக்கு இப்ப போன் இல்ல நீதான் கதைக்கணும். அப்ப என்ன மாதிரி நீங்க உணர்றீங்க? போன் எடுத்து தந்திருக்கிறோம் இல்லாம இருந்த நீங்கள் அப்ப இப்படி ஒரு போனை உங்களுக்கு எடுத்து தருவான்னு தெரியுமோ? இல்ல இல்ல தெரியாது. போன் எடுப்பேன் தெரியுமா? எடுத்து தருவான். அண்ணி ஏன் நீங்க போன் எடுத்து கொடுத்த? நீங்கள் பழுதாயிட்டு இது காசை நீ தந்து விட்டாரோ? இல்ல அத்தை சேர்த்தவா காசு நீங்க கொடுத்து விட்டீங்களோ? அவன் சேர்த்தான். உங்களுக்கு நீ சேர்த்து அவன் அனுப்பி கேட்கிறான். இந்த உங்களோட ரியாக்ஷன் காண நான் நீங்கள் கட் பண்ணி எல்லாமா
நீங்க ஆவோட புரியுங்க ப்ரோ அப்போ அப்ப வேற என்ன சரி கேளுங்க சந்தோஷம் சந்தோஷம் ரைட்டா அப்புறம் நான் கேட்குறேன் உங்களோட பெட்டியெல்லாம் ரைட் அப்போ மற்றது யார் நிற்கிறது வாங்க உங்களோட மம்மி அம்மாக்கான பாட்டை பாருங்க போன என்னமோ பக்கெட்டுக்க வைக்கலாம் அம்மா என்ன அம்மா பார்க்க உங்களோட கொஞ்சம் நிறமா இருக்கு அதுதான் நானும் யோசிக்கிறேன். அம்மா அவங்களோட அழகின் ரகசியம் என்ன அம்மா ஐயன் வாயறாங்க சம்பவம் சம்பவம் மடங்கு தெரியாதுங்க என்ன கேக்கு தீத்துனா அப்புறம் நான் பாடுறா இன்னைக்கு கொண்டு பார்த்துட்டு சரி மற்றாக்கள் வாங்க கலந்து கொள்ளுங்க வாங்க வாங்க மேல இருக்கிறவர மாமா இருக்க பாருங்க ஒண்ணு கூப்பிடுங்க நிக்கிற ஓடி போயிருந்து சரி எத்தனை நேரம் தான் இந்த கையை தூக்கி குளுக்குறதுன்னு எத்தனை நேரம் தான் இந்த கையை தூக்கி குளுக்குறதுன்னு நீங்களே இப்ப தாடி தலைமுடியோட வந்து நிக்கிறீங்க பிள்ளையார் நேத்து நான் சொன்னா நம்புறோம் இல்ல ஒருத்தர் கொஞ்சம் கயக்க வலிக்கிட்டீங்களே இப்ப இன்னோட சேர்ந்து கப்படக்கூடாது இன்னோட சேர்த்தாங்களே எல்லாரும் மென்டல் ஆயிடுச்சு உங்க உண்மைதான் சொல்லதான் வேணும் யாரோட சேர்றது மென்டல் உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற என்ன வாங்க ஒரு அடுத்த ரைட் மற்றது எங்களுடைய அம்மா கூட சேர்ந்து போங்க மணமகளே போங்க 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 தேங்க்யூ பிறந்தநாள் வாழ்த்தினாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லனடா டேய் மகுனம் அவன் தொட்டு தொட்டு முழுக்கல என்னாக்கி முடிச்சிடுவான் அவன் இந்த முழு கேட்க முடிக்கப்பா ஊத்த வேண்டாத பாக்கு கேட்க முடியும் போல உங்களை கொஞ்சம் அடுத்த படிச்சுக்கிறேன் எனக்கு அப்புறம் இப்போ சோறு இல்லை வேற என்ன சரியா என்ன போட்டு வரணுன்றீங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரி இன்றைக்கு நாளை உணர்றீங்க ஸோ இன்றைக்கு வந்து கேக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இவே தான் நாங்கள் இல்லை அதை எப்பயும் தானே செய்யறா நான் என்னத்தை சொல்றது அவ டெய்லி தானே வந்து செய்யும் அவன் அந்த வெடி கொளுத்துறதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லல வெடி கொளுத்தினதும் நகராக தான் இருக்கும் அப்போ அதை பற்றி சொல்ல தேவை இவர் என்ன கேட்டவர் இப்போ 2 நாளைக்கு முதல் கேட்டவர் வேணுட்டாண்ட பிறந்த நாளுக்கு இரவு போய் கேக் வெட்டி வெடியெல்லாம் கொளுத்துவோம் உண்டு நான் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரர் கல்லால் எறிஞ்சாலும் எறிஞ்சிருங்க வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டினேன் ஜனங்கள் சரியே சரி அப்போ வாங்க வாங்க இவ யாரண்ணா உங்களுக்கு நிறைய வீடியோவில் எங்களை வீட்டை பார்த்துருப்பினோம் சகலனண்டு சகலன் என்ன சகலன் என்ன சகலன் சகலன் வேறண்ணா என்ன அப்போ அம்மா அவங்க காணையில் சட்டி வானுகளை உண்மையை அப்படியே சொல்லி போட்டா நான் என்ன வாழ்த்து போன்ல சொன்னா சொல்லுங்க Happy birthday to you. சொல்லுங்க என்ன அவ்வளோ மறந்துல மிஞ்சாம் என்ன சொல்றீங்க நான் மீனா கட்டு உங்களுக்கு பாட்டெல்லாம் அந்த பாட்டு பாடினா கோமாக்கு போட்டு கொஞ்சம் இழுத்துட்டு சைக்கிள் சரி இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கேக் அம்மளை தீட்டுவோமே இனிப்பா தீட்டுவோம் உழைப்பா இல்லை உழைப்பா இந்த பிஸ்கெட் தெரியும் என்ன மச்சியா இருக்குன்னு
நல்ல மனுஷன் கேட்க வேண்டாம். வேண்டாம், அது அவசரம் கேக்கு. அன்பு கேக்கு. இப்ப நான் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நின்ன கேக்கு சாப்பிடுமே அவருக்கும் பிறந்த நாளோ இந்த சைட்ல பின்னுக்கு இங்க எல்லாரும் அவரை தீர்த்துருந்தோம். என்ன ஏஞ்சுமா விட்டுட்டு வந்துட்டீங்களோ? மாமா கேக் நல்லா சாப்பிடுறாரு போல இருக்கத்த. வெட்டுவோம். என்ன கொஞ்சம் பேரோட கேக் கட் பண்ற முன்ன மாதிரி நினைப்பீங்க. உண்மைக்கு வந்து ஒரு சொல்லு நாங்க வந்து சொல்லாம வந்தாங்க. ஸோ பிறந்த நாள் சாப்பாட்டுக்கு மற்ற சௌரர்களுக்கும் வர்றதுக்கான நேரங்கள் இல்லை. மற்ற சொல்லவும் இல்லை தாங்க. நாங்கள் சொல்லாதபடியா வந்த நாங்கள் ஸோ நேற்று நான் அண்ணாக்கள் கிட்ட வந்திருந்தவே இல்லை. அப்போ அவையில் இங்கே வர போகிறோம்னு சொல்லிக்கிறோம். அப்போ பிறந்த நாள்னால நாங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து இன்றைய நாளை சிறப்பிச்சினாங்க. ஸோ உங்களுடைய மாமா மாமியாக்கள் அவர்களையும் காணையில் இந்த மாதிரி வெளிவிடமே அப்படின்னு நாங்கள் பெண்டிங்கில் வைப்போமோ இல்லாட்டி வீடியோ முடிப்போமோ? கிஃப்ட் ஐயோ கிஃப்ட்டு தான் நான் போயிருப்போம். கொண்டே போட்டிருப்பேன் நான். இதை விட ஒரு உச்சக்கட்ட அவமானம் அங்க இதெல்லாம் வீட்டை கொடுத்த லேபிள கலட்டி வச்சு அப்புறம் யாருக்கும் போட்டு அது அடிக்கவில்லை. இன்னும் 1450 சரி பரவாயில்ல. 1000 ரூபா 500 ரூபா ஏதோ 50 வந்துட்டேன் முடிஞ்சு எங்களை வந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்துருக்கு. ஆனால் வந்தது கார்லையா காரில் வந்தோமோ தேரில் வந்தோமோ முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்துருக்கோம். சரி அடிக்கணும் யார் புக் பண்ணுறது கிடைக்கணும் இல்லையா? கௌரி ஹலோ ஓய் நன்றி. ஏன் எனக்கு சொல்ற பிறந்த நாள் வேணும் மாமாண்ட போனக்கு இல்லை. நீ அடிச்சிருக்கணும் வெண்ட போனக்கு அடிச்சிட்டு வேணும் மாமா வாழ்த்து சொல்ற. நல்ல கிளவி மாதிரி கதை. நீ கிளவி எங்களுக்கு தெரியும் தானே. சரி நாங்கள் பிஸியாக நிற்கிறோம். பிறகு கதைக்கிறோம் தான் கதைங்க நீங்கள். அதாவது வந்து கொடியாமத்தில் இருக்கிற அக்காவுடைய மகள். ஓய் ஓ நன்றி. பிறந்த நாள் வாழ்த்து மட்டுமே. பிறந்த நாளை முடிஞ்சது இப்போ வாழ்த்து சொல்றீங்க. போன பத்தி இதெல்லாம் போன எடுத்து கொடுத்துருக்கு போல காட்டுருங்க. எங்கெல்லாம் போகுது சரி ஓகே. அப்போ நாங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேலே நீங்கள் சரி கொஞ்சம் கேட்போம். நாங்கள் வீடியோவில் கவனம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷமா. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பாக செஞ்சுரன் இதை வந்து ஏற்பாடு செய்து நல்லபடியாக செய்து முடிச்சிட்டாரு. என்ன சந்தோஷம் தானே? அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி தான். அனுகளும் என்ன கேள்வி அதுதான் முசல் இல்லை. என்ன சொல்றேன்? மனைவி இல்லையே. மனைவி இருந்தா நான் அம்மா முதல்ல போன் அடிச்சு மனைவி அந்த நேரம் என்ன மாதிரி இருந்தது போமா என்ன இருக்கிறது
கோமாவில இருக்கிறது என்ன கேள்வி நீங்கள் இல்ல மொழி பார்த்தா இருந்தவா ஆனா ஏன்னா போன் வேற 12 மணி சரியா கால் பண்ணா தான் வந்து செஞ்சாங்க ஆனா அம்மா தான் பண்ணு அடுத்தது யாரும் ஒண்ணு சந்தோஷாக்கள் அம்மாக்கள் எல்லாரும் சொன்னேன் நீங்க கடைசி எல்லாமே சொல்லுங்க எங்களை விடுங்க நாங்க கூட மனைவியை சொல்லிங்க குட்டி குட்டி அவன் முதல் சொல்லி 12:45 11:45 உனக்கு முதலாவது யார் சொன்னது அம்முக்குட்டி அம்முக்குட்டி ரெண்டாவது சொன்னா அக்காக்கள் செந்தூரனாக்கள் அண்ணி அண்ணா இல்ல அண்ணி ஒரே போல எல்லாரும் ஓ எல்லாம் இல்ல வந்து நேற்று தினம் அக்காக்கள் போய் அண்ணாக்கள் விட்ட நின்றவே அம்முக்குட்டியாக்கள் வாங்க நின்றவே அப்போ ஒரு போன்ல டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டான் அப்போ அது முடியத்தான் அண்ணி சொன்னவா அது முடியதான் சொல்லல அப்பவும் சொல்லு கொடுமையாவா அந்த எம்புமரன் படம் பார்த்து நீங்க அதுல வந்து தெரிஞ்சு கொண்டு பிறநாள் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அம்மா வந்து கோபத்துல தெரியவா அங்க ஸ்கூல்ல போய் பாக்க அதன் போல பெரிய அண்ணி எவ்வளவு கிடைத்த நீங்க 50 இன்னைக்கு வந்து சந்தோஷம் உங்களுக்கு எரிஞ்சாலும் அந்த வேலை செய்யற சிம்மலை போட்டதுக்கு வை கோல் பண்ற நேரம் ஃபுல்லா போனோம் அவாக்கு தான் அடிக்கணும் வந்திருக்கேன் சரி அப்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் தானே எங்களுக்கும் பெரிய அளவான சந்தோஷம் என்று சொன்னா மதிய நேரம் 2 வகை ரசிப்பது நல்ல சாப்பாடு தருவீர்கள் ஆனா இப்பயே சாப்பிடுறது அது சட்டியை பாருங்க ஒரு கோடி போய் அது மதிய நேரம் கட்டி கொண்டு அது இரவுக்கு கொத்து இரவு கொத்து யாரை கொத்துறது கடையில வாங்க மாட்டாங்க கொஞ்சம் அடைஞ்சு விடுவோம் சரி ஓகே அப்போ சந்தோஷம் நல்ல ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நல்ல சிறப்பாக நல்ல பெம்பலாம் முடிஞ்சுது ஸோ மற்ற சகோதரர்களுமே விலையில பார்க்குற சகோதரர்களும் நீங்கள் வந்து கூப்பிடல அவங்க வந்துட்டாங்களே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெனக்கவலை இருக்கும் அதுக்காக ஒன்றுமே செய்யல திடீரெண்டு வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில் கட் பண்ணினாங்க நீங்களும் வேறன்னு சொல்லி வந்திருக்கலாம் மெயினாக இந்த கதையே இந்த நான் கயக்கிறேன் அவரோட எங்களோட சகோதரர்களும் இந்த வீடியோ பார்ப்பினோம் பார்க்க அவையின் மனசில் ஒரு கவலை வரும் அண்ணன் பிறந்தாங்க நாங்களும் போயிருக்கலாமே தங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லி கிடக்கு எங்களுக்கும் சொல்லல நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து அப்படியே வலிக்கிட்டு வந்துட்டோம் இல்ல எங்களை கூட நாங்க ஒரு நாள் தானே வரணுங்க அதானே அப்ப சரிய அப்ப எல்லாம் மக்காயை கழிச்சு கிடக்கு பயப்படாது துணி வேற கட்டா அவங்க சொன்னாதாக அங்க பின்பக்கம் போய் போடலாம் அங்க லெட்டர் கண்ணாடியை கொடுத்துட்டு போங்களா போட்டு வருங்க நீங்கள் போன போட்டு பாருங்க சரி அப்போ நாங்கள் சந்தோஷத்தில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் முடிப்போம் கேட்க முடியல இரவு சாப்பாடு இல்லை இரவு சாப்பாடு கேட்டு அடிப்பேன் ரைட் அந்த கதையை காலையில் கொண்டாமல் இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படி இந்த வீடியோ பார்த்து கொண்டு போகிறவர்கள் உங்களுடைய சின்ன அண்ணாக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? சரி பாய் 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 பாய்.